ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷரி கிச்சன். நம்ம இன்னைக்கு அத்திப்பழத்தை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். உங்களுக்கும் அத்திப்பழம் கிடைச்சது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அத்திப்பழம் பார்த்திங்கன்னா பொதுவாகவே நம்மளுக்கு தனியாக சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும். அதுவும் ஹைப்ரிட் அத்திப்பழமெல்லாம் டேஸ்ட்டே இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இதுக்கு இப்போ 4 அத்திப்பழம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தோல் சீவிட்டு நம்ம 2 சைடு கார்னரையும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதில் 1/4 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டேன். அதில் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி, ஒரு கைப்பிடி அளவுக்கு திராட்சை எடுத்துருக்கேன். இதை நம்ம நெய்லேயே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதே நெய்யில் நம்ம அரைச்சி வச்ச அத்திப்பழ பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி வந்துட்டு கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது, நம்மளுக்கு இது சீக்கிரமாக வெந்துடும். அந்த பாலே இதுக்கு போதுமானதாக இருக்கும். வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். நெய் மட்டும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மறுபடியும் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம தேவைப்பட்டது அப்படின்னா ஃபுட் கலர் வேணும்னா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வேணும் அப்படின்னா ஒரு 2 ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கலாம் ஸ்மெல்லுக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை வந்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ வேணும் அப்படின்னா இன்னும் வேணும்னா ஃபைனலாக கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது சீக்கிரம் மிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா நெய்யெல்லாம் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முந்திரியும் திராட்சையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.